அனைத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மது விவகாரம், மது கொள்கை எந்த அளவுக்கு அதிமுக அரசு மீது விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் எழுப்பியதோ அதற்கு சற்றும் சளைக்காம அதிமுக அரசுடைய செயல்பாடு பெரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானது. பெரும் மழை வெள்ளம் தமிழ்நாட்டை தாக்கிய போது, குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களை தாக்கிய போது அரசு அதை கையாண்ட விதம், முன்னெச்சரிக்கை, மீட்பு, நிவாரணம் ஆகிய 3 இனங்களிலும் அரசு பெருந்தோல்வி அடைந்திருக்கிறது என்பது அன்று எல்லா அரசியல் கட்சிகளும், ஆளும் கட்சியுடைய தோழமை இயக்கங்கள் நீங்களாக, ஆளுங்கட்சி நீங்களாக, அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தன, இப்பொழுதும் முன்வைக்கின்றன. இதில் முக்கிய திருப்பமாக வெள்ள சேதத்தை பார்வையிடுவதற்காக மத்திய குழு வந்தது. 9 மத்திய அமைச்சகங்களை சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழு. இது தமிழ்நாட்டை 2 கட்டங்களாக பார்வையிட்டது. நவம்பர் மாத இறுதியில, ஜனவரி மாத முதல்ல. இதை பார்வையிட்ட குழு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில தமிழக அரசாங்கத்துடைய பணியை அங்கீகரித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பாராட்டியும் இருக்கிறது. தந்தி டிவி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு இந்த 72 பக்க அறிக்கை பதிலாக கிடைத்திருக்கிறது. இதுல தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு, இந்த ஒரு வெள்ள விவகாரத்தை, வெள்ள சேதத்தை, நிவாரணம், மீட்பு இவற்றையெல்லாம் கையாண்ட விதம் பெரிதும் பாராட்டுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த மத்திய குழுவுடைய அறிக்கையில நம்முள் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, அதிமுக அரசாங்கத்துடைய மழை வெள்ள காலத்துல செயல்பட்ட விதம் சரியானதுதானா? வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அரசியல் காரணங்களுக்கானதா, அல்ல இந்த அறிக்கையே பாரபட்சமானதா? பல கேள்விகள் நம்முள் எழுகின்றன. இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் மற்றும் திரு SR சேகர், பாரதிய ஜனதாவுடைய தமிழ் மாநில ஊடக பிரிவு தலைவர், பொருளாளர் திரு SR சேகர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக பிரமுகர் திரு கோவை செல்வராஜ். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு SR சேகர் அவர்களுக்கு. வெள்ள பாதிப்புகளை அரசு கையாண்ட விதம் குறித்த அறிக்கை இது. 72 பக்க அறிக்கை, மத்திய அரசாங்கத்துடைய குழுவுடைய அறிக்கை. 9 அமைச்சகங்களுடைய பங்கேற்பு இந்த அறிக்கையில் இருக்கிறது. பிரதானமா இதை ஒருங்கிணைத்திருப்பது மத்திய உள்துறை. இந்த அறிக்கை ஆஹா சிறப்பு, தமிழக அரசாங்கம் வெள்ளத்தை கையாண்ட விதம் என்று பாராட்டுகிறது. ஐயோ மோசம், மிக மோசம் அப்படின்னு மத்திய ஆளுங்கட்சியுடைய தமிழ் மாநில பிரிவு, மற்ற அரசியல் தலைவர்கள், ஆளுங்கட்சி பிரமுகர்கள், நீங்க ஐயோ மோசம் அப்படிங்கிறீங்க. எவ்வளவு முரண்பட்டதாக இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய அறிக்கை ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் மத்திய ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய கருத்தும் 100% முரண்பட்டதா இருக்கு. இல்ல, இப்ப இந்த அறிக்கை நீங்க இதற்கு எங்களை பேச கூட்டப்ப இந்த அறிக்கை எங்களுடைய கையில கிடைக்கல. இப்ப வந்த உடனே பார்த்தோம். இது 26/2 தந்தி டிவி இது ஆர்டிஐ கேட்டிருக்கிறது. 6 ஏப்ரல்ல இதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. இந்த தமிழக அரசை இது பாராட்டி இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு வாசகத்தை வைத்து நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கின்ற கேள்விக்கு காரணம், இந்த தமிழ்நாடு அரசை பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது அல்லது பிரச்சாரம் செய்வதனுடைய நோக்கமாக இருக்கிறதா? இந்த அறிக்கையோட நோக்கம் நான் கேட்கிறேன். இல்ல, இது நான் இதுக்கு நீங்கள் எப்படி பிஜேபி அந்த ஒத்தவரியை வைத்துக் கொண்டு பிஜேபி அரசாங்கம் இதை பாராட்டி இருக்கிறது சொல்கிறது. பிஜேபி அரசாங்கம் பாராட்டி இருக்கிறத தாண்டி இந்த அறிக்கையில தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் பாராட்டுக்குரியதா இடம்பெற்று. நான் 2 கேள்வியை மட்டும் வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய முந்தைய நிலைப்பாடு அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ள பதில் எல்லாத்துக்கும் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். முதல் கேள்வி, என்னுடைய கேள்வி, இந்த தேர்தல் நேரத்தில் ஒற்றை வரியில் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவதற்காக இந்த அறிக்கை இப்போது செய்யப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் நியாயமானதா நியாயமற்றதா? அந்த சந்தேகம் நீங்க யாரை நோக்கி எழுப்பணும் அப்படின்னா, இந்த அறிக்கைய 6ஆம் தேதி ஏப்ரல் வெளியிட்டு இருக்கு இல்லையா,
யாரை நோக்கி எழுப்பணும் அப்படின்னா மத்திய அரசு உங்களை நோக்கி எழுப்புறேன்னா இதனுடைய நீங்க இல்ல இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி தான் சாதாரணமா கேட்பாங்க. உங்களுடைய நோக்கத்தில் குறை காண விரும்பவில்லை, இல்ல நான் உள்ளர்த்தம் காண விரும்பவில்லை. ஆனால் இதுவும் இருக்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறதல்ல. விளக்க தான் முற்படுறேன். என்ன காரணம் அப்படின்னா நீங்களே சொன்னது போல முன்பே ஆர்டிஐ பதிவு செய்யப்படுது. எந்த சமயத்துல நீங்க எல்லாரும் அரசாங்கத்தை, அனைத்து எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதா உட்பட அரசாங்கத்துடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு விமர்சித்த சமயத்துல, அந்த சமயத்துல அப்படித்தான் மத்திய அரசாங்கத்துடைய அறிக்கையும் இருக்கிறதா அப்படின்னு. ஒருவேளை if the findings are negative, 6ஆம் தேதி வந்த ஆர்டிஐ ரிப்ளை அப்படியே சொல்லப்பட்டிருக்கும், மத்திய அரசாங்கத்துடைய குழு தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லியதுன்னு. The timing was not chosen by us. The timing was chosen by the central government. The timing of release is chosen by you. Timing of release was chosen by the central government. 6ஆம் தேதி ஏப்ரல் வெளியிட்டது நாங்கள் அல்ல. மத்திய அரசாங்கம் கொடுத்தத நீங்க 6ஆம் தேதி கொடுத்ததை இப்போது இது விவாத பொருளாக ஆக்குவதோட நோக்கம். சரி, 6ஆம் தேதி வெளியிட்ட தேர்தல் சமயம் இல்ல. நான் சொல்லக்கூடிய 6ஆம் தேதி ஏப்ரல் தேர்தல் சமயம். என்னுடைய சந்தேகத்தை நான் கேட்டேன், அதற்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இது மழையின் போது மழையின் வந்த அடுத்த நிமிடம், அதாவது அடுத்த 2 நாட்கள், அதற்கு பின்னால் என்கின்ற 3 பகுதியாக பிரிக்கின்ற போது இந்த அறிக்கை மழையின் போது, மழைக்கு முன்னால் இந்த அரசாங்கம் என்னவெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், இதை பத்தி எதுவுமே சொல்லல. கடைசியாக 1 மாதத்துக்கு பின்னாலே வருகிறார்கள். முதல்ல 2 நாளைக்கு பின்னால போறாங்க, பெரிய டேமேஜஸ் இல்ல, ஒரு அறிக்கை. அதுக்கப்புறம் ஜனவரி 6ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலும் வராங்க. அதற்கு 1 மாதத்துக்கு பின்னால அவங்களுடைய ஃபைண்டிங் சொல்றாங்க. அந்த ஃபைண்டிங்ல கூட அவர்கள் அதனால அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்லப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது விஷயம், based on their study, after a month, yes, after 36 days, நான் கேட்கிறேன், தந்தி டிவியில அந்த டிசாஸ்டர் நடந்த பிறகு விவாதங்கள் நடத்தப்பட்டது. நான் குற்றம் சொல்லவில்லை. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேர் தான் பார்ட்டி என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் மட்டுமே பல்வேறு விவாதத்தில் கலந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்தது ஒரு ஆகவே பல்வேறு விஷயங்களை இந்த விஷயம் இல்ல, நான் குற்றம் சொல்லவில்லை, நான் அப்சர்வ் பண்ணுகிறேன், சொல்லுகிறேன். அந்த சொல்லுகின்ற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய இல்ல. இப்ப இதே மாதிரி சுச்சுவேஷன் நாங்க வந்திருக்கிறோம். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நான் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பல்வேறு விஷயங்கள் அது தனியா டிபேட் எக்கச்சக்கமா நடந்துருச்சு. இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. அந்த கிரைசிஸ்ல ஒரு 3-4 நாட்களுக்கு மிகவும் அந்த டோட்டல் மிஷனரி வாஸ் டிஃபங்க் அப்படிங்கிறது மக்களுடைய விஷயங்கள், தொலைக்காட்சி விஷயங்கள் இல்ல. இந்த அறிக்கையில் இது டெக்னிக்கல் ரிப்போர்ட். அந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட்ல ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்காங்க, தி பீப்புள் அண்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. பீப்புள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அசாதாரணமான முறையில் இதிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். என்ஜிஓஸ், பிஜேபி, RSS, அரசியல் கட்சிகள், சேவா பாரதி, இது ரிமார்க்கபிள். எங்களுடைய சைடுல சொன்னாலும் சொல்லாட்டாலும் கல்கத்தால பாலம் விழுந்த உடனே போனோம். அது நாங்கள் முதன்மையானவர்கள் சொல்லல, நாங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன சொல்லலாம், அதாவது எங்களை இருட்டடிக்கப்பட்டால் கூட நாங்கள் செய்வோம் சொல்றோம். பண்ணினீங்களா பண்ணலையான்னு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இந்த இடத்துல பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு பற்றி மிக அந்த ஒரு வார்த்தையே போதும். அதோடு சேர்ந்து அரசாங்கத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சொல்லப்பட்டது 36 நாட்களுக்கு பின்னாலே கிடைத்த அப்சர்வேஷனை வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு டெக்னிக்கல் ரிப்போர்ட், அதுவும் அதிகாரிகளாக சொல்லப்பட்ட ரிப்போர்ட்டும். எந்த ஒரு மறுபடியும் கம்பைல் பண்றது 36 நாட்களுக்கு பிறகு மழை வெள்ள காலம் மழை வெள்ளம் ஏற்பட்ட போது களத்துல படித்ததை வைத்து ஒரு டீடைல் ரிப்போர்ட் 72 பக்கம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நிச்சயமா 36 நாட்கள் அப்படிங்கிறது எந்த அரசு துறைக்கும் எடுத்துக்கணும். இதற்கு பதில் சொல்லுவது பாராளுமன்றத்திலே பிரகாஷ் ஜாவடேகர் சொன்னது, இந்த அரசாங்கத்தில் இந்த விஷயங்கள் செயல்படவில்லைன்னு அப்போது சொன்னது. அதுவும் இதுவும் முரண்பட்டு இல்ல. நிச்சயமாக இது இட் இஸ் நாட் a political statement. இது அரசாங்க அதிகாரிகளால் சொல்லப்பட்டது. எங்களுடைய we stand by our statement. நான் ஸ்டாண்ட் பண்ண ஒரு politician சொல்லும்போது it is always seen with a pinch of salt. நான் என்னுடைய ஸ்டேட்மென்ட்க்கு நான் ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல.
தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள், இதை அனுபவித்தவர் இருக்கிறார்கள், சென்னையில் இருக்கிறார்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கு அப்படின்னா மத்திய குழுவுடைய அறிக்கை முரண்பட்டதா இருக்கு. இல்லை, இது டெக்னிக்கலாக சொல்லப்பட்டது. இல்லங்க, நீங்களும் பொன் ராதாகிருஷ்ணனும் டாக்டர் தமிழிசையும் திரு ஹெச் ராஜாவும் சொன்னது சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் இல்ல மற்ற உள்ளாட்சி அமைப்புகளும் தோல்வியே அடைந்திருக்கிறது அப்படின்னு. ஆனால் இந்த அறிக்கை சொல்கிறது மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது, மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறது. சுகாதாரத்தை எடுத்துக்கொள்வோம், இல்லாட்டி குடிநீர் வழங்கலை எடுத்துக்கொள்வோம், சாலை மேம்பாட்டை எடுத்துக்கொள்வோம், இதெல்லாம் தமிழக அரசு வித் அலாக்ரிட்டி செயல்பட்டிருக்கிறது, வேகத்தோடு செயல்பட்டிருக்கிறது, ஆகாவோகம் செயல்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்வதும் இதுவும் முரண்பட்டிருக்கு. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஹரி இவ்வளவு தூரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் இப்படி முரண்பாடாக இருக்கிறார்களே என்று மிக வேகமாக அழுத்தம் திருத்தமாக ஆழமாக குற்றம் சாட்டுவது இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற வரிகள் இதில் இருப்பதாக என்று சந்தேகப்படத்தோடு இல்லைங்க. இது மட்டும் இல்ல, நான் ஏன் கேட்கிறேன்னா அதனுடைய முதல் லைன்ல தி பீப்புள் அண்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, பீப்புள், இதே பீப்புள் என்கிற வாசகம் அதனுடைய அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அரசை ஒன்றாக தெரியும். இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய அறிக்கை டெக்னிக்கல் ரிப்போர்ட், அதுல பாருங்க 70 நான் சொல்றேன், இதே people in general appreciated the government machinery for timely action. அரசு அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க? அரசு அதிகாரிக்கு அதிகாரி என்ன தெரியுதுன்னா, அரசு அதிகாரிகளை சுதந்திரமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கம் செயல்பட வைத்திருக்கிறது அதிகாரிக்கு அதிகாரி என்றுதான் சொல்ல. ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். அரசு சரியாவே செயல்படல, தோல்வி அடைஞ்சிருச்சு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடை எப்படி மோசமா கணிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்கிறீங்க. அது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியா சொல்லக்கூடிய விமர்சனம். ஆனா ஒரு அரசா நீங்கள் ஆளக்கூடிய அரசுடைய மத்திய அரசு அதிகாரிகள் people in general appreciated the government machinery for timely action. சுகாதாரத்துறையில டிசீஸ் அவுட் பிரேக் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, குப்பைகள் பெரிய அளவுக்கு தேங்கி கிடந்தன, அது இது பண்ணப்பட்டிருக்கிறது, கேம்ப்ஸ்ல எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கின்றன. பேஜ் நம்பர் 14, பேஜ் நம்பர் 39 பதில் சொல்லாமா? இதுக்கு அவங்க சொன்னது தவறு இல்லை. எதனால தவறு இல்லை? முதல் 5-6 நாட்களுக்கு அரசாங்க மிஷினரி முடங்கி கிடந்ததை தமிழ்நாட்டு மக்களும் எல்லோரும் எதிர்த்தார்கள். அதற்காக பரிகாரம் தேட விரும்பினார்கள். அந்த மக்களுடைய அந்த பிரஷர் தாங்காமல் 7வது நாள் 8வது நாள் 9வது நாள் சீட்டு ஓட்டலியா, சீட்டு ஓட்டலியா, அமைச்சர் 2 வண்டியில அவருடைய படத்தை ஒட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே அனுபவம் தான். அதெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த ரிலீஃப் எப்ப ஆரம்பிச்சது? 7வது நாள் ஆரம்பிச்சதா, 8வது நாள் ஆரம்பிச்சதா? விமர்சனங்கள் எல்லாமே முதல் 6 நாள் தான். அதற்கு பின்னாலே ரிலீஃப் இன்னைக்குமே மெட்ராஸ்ல இன்னைக்குமே அந்த ரிலீஃப் கிடைக்காமல் எவ்வளவு பேர் திண்டாடுகிறார்கள். இன்னைக்கு ரிலீஃப் கிடைக்காத எவ்வளவு பேர் சொல்ல முடியும். ஆகவே அந்த விமர்சனங்கள் இருக்கு. நான் சொல்ல வர விஷயம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரிகளுடைய விமர்சனங்கள் உங்களுடைய செலக்டிவாக இருக்கிறது. அவர்கள் கடைசி வரியில முதல் நாளைக்கு கடைசி வரியில கடைசி நாளைக்கு நான் சொல்ல வர விஷயம், அந்த அதிகாரிகளுடைய அப்சர்வேஷன் கரெக்ட். எதனால 7 நாளைக்கு முன்னால அவர்கள் முன்னெச்சரிக்கை இந்த டிசாஸ்டர் நடந்த 2வது நாள் 48 மணி நேரத்துக்குள்ள பிரதமர் வந்தார். உடனே 1000 கோடி சொன்னது, அதுக்கப்புறம் 900 கோடி சொன்னது, அதுக்கப்புறம் 500 கோடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் கொடுத்தது. இப்படியாக வரிசையாக ஒரு ரயில்ல தண்ணி கொண்டாந்தது, டெலிபோன் இலவசமாக்கியது, டோல்கேட் முசா ஃப்ரீ ஆக்கியது, இப்படியாக பல்வேறு விஷயங்கள். தமிழக அரசுடைய மிஷனரியை குறித்து முடங்கி போச்சுன்னு நீங்க தான் சொல்றீங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்ல the state apparatus dealt the catastrophe with assiduous and professional response, உடனடியாக செயல்பட்டதுன்னு அவர்கள் எத்தனை நாளைக்கு அப்புறம் அதை சொன்னாங்கன்னு தெரியும்? எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க? ஆகவே இல்ல, அவங்க தொடக்கத்துல ஒண்ணு இந்த அறிக்கை தவறா இருக்கணும், இல்ல நீங்க சொல்லுங்க. 2 விஷயம் தான் அப்சர்வ் பண்ணுகிறேன். இந்த நேரத்தில் இந்த டாபிக் எடுத்தது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அல்லது பிஜேபியை வேண்டும் என்றே தாக்க வேண்டும் என்கிற 2 நோக்கம் தான் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் 7 நாட்களுக்கு பிறகு அரசாங்கம் நிச்சயமாக செயல்படுத்த இந்த குப்பைகளை கொண்டு எங்க போடுவீங்க? அத்தனை குப்பைகளும் அகற்றப்பட்டு தான் தேர்தல் நேரத்தில் வெளியிட்டது ஏன்னு நீங்க கேட்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தை. தேர்தல் நேரத்தில் நீங்க கேட்டீங்கன்னா ஆட்சியை கொடுக்கத்தானே செய்வாங்க.
நீங்களே சொன்னீங்க ஆர்டிஐ கோரப்பட்டது எப்போது, கொடுக்கப்பட்டது எப்போது? கொடுக்கப்பட்டதுதான் தேர்தல் நேரத்தில், கோரப்பட்டது தேர்தல் நேரத்தில் அல்ல. For your kind information, தேர்தல் நேரத்தில். ஆகவே இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தை பற்றிய குறைவான மதிப்பீடு போடுகின்ற நோக்கம் இருக்கிறது என்று நான் சந்தேகப்பட்டால் அதில் தவறு. ரெண்டு முரண்பட்டிருக்கே அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல 7 நாளைக்கு அப்புறம் கொடுத்த ரிப்போர்ட் இது. முதல் 7 நாள் தமிழகமே இந்த அரசாங்கம் எப்படி இருந்துன்னு சொன்னது. அறிக்கையும் உங்களுடைய சொற்களும் நிச்சயமா முரண்பட்டிருக்கிறது. நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த அறிக்கை இவ்வாறு சொல்கிறது, ஆனால் மக்கள் மனநிலை எவ்வாறு இருந்தது அப்படிங்கறத நீங்கள் அறியாததல்ல. அந்த சமயத்தில் எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புள், இந்த குறிப்பாக வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள்ல மக்களுடைய மனோநிலை எண்ணம் உங்கள் அரசாங்கத்துடைய செயல்பாடு பற்றி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பு, குறிப்பாக வெள்ள விவகாரத்தை அரசு எப்படி கையாண்டது என்பது குறித்து நான் கேள்வி கேட்ட போது வெள்ளம் பாதித்த மாவட்ட மக்கள் சொன்ன கருத்து என்ன அப்படிங்கறத கேட்டு உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க வரேன். வெள்ள விவகாரத்தை அரசு கையாண்டது எப்படி, மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது அந்த சமயத்தில் பார்ப்போம். வெள்ள விவகாரத்தை அரசு கையாண்டது நன்று என்று 31%, மோசமாக கையாண்டது என்று 48%, கருத்தில்லை என்று 21% அந்த தருணத்தில் சொல்லியிருக்கிறார்கள். 48% வெள்ள விவகாரத்தை தமிழக அரசு கையாண்டது மோசமான முறையில் இருந்தது அப்படின்னு 48% சொல்லியிருக்கிறார்கள். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட சமயத்தில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நடத்திய கருத்து கணிப்பு இதோடைய ஃபைண்டிங்ஸ். திரு செல்வராஜ், இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கலாம், ஒரு மத்திய அமைச்சர் வேற மாதிரி பேசலாம், இல்ல 1000 விளக்கங்கள் கொடுக்கப்படலாம். ஆனா அந்த சமயத்தில் அரசு மீது இருந்த பெர்செப்ஷன், அரசு கையாண்ட விதம் குறித்திருந்த கடுமையான எண்ணங்கள் அவ்வளவு எளிமையில மாறக்கூடியது. அன்னைக்கு மழை பெய்த பொழுது 23/11/2015 அன்று ஒரு நாள் கடுமையாக மழை பெய்தது. அந்த மழை நின்றதும் ஒரு நாள் கழித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே அந்த மழை பாதித்த இடங்களிலெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பார்வையிட்டு உடனடியாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு IAS அதிகாரியாக 15 மண்டலங்களுக்கும் 15 IAS அதிகாரிகளை சென்னை மாநகராட்சி முழுவதும் நியமித்து இரவு பகல் பாராது அங்கேயே இருந்து பணியாற்றினார்கள். அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து 30/11/2015 1/12/2015 அந்த 2 நாள் மட்டும் தொடர்ந்து 48 மணி நேரம் பெய்த மழையால் ஒட்டுமொத்தமாக சென்னையும் வடகிழக்கு பருவமழையால் கடலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை அனைத்து பகுதிகளும் கடுமையான பாதிக்கப்பட்டு 6 அடி 5 அடி 7 அடி என்று உயரத்திற்கு எங்கு பார்த்தாலும் மழை பெருவெள்ளம் பெரிய மாற்று கருத்தில் திரு எஸ்.ஆர். சேகர் ஒரு விஷயம் சொன்னார். பாரத பிரதமர் டெல்லியிலிருந்து வந்து பார்வையிட்ட பிறகுதான் தமிழக முதலமைச்சர் பார்வையிட நேரிட்டது. அதை தாண்டி ஒரு அலாக்ரிட்டியோட ஒரு இந்த அரசு அறிக்கை கொடுத்திருப்பது போல அரசு மிக வேகமாக உடனடியாக துரிதமாக செயல்பட்டது பார்வையிடணும். அவங்களுக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்வதற்கு மத்திய அரசு பணம் கேட்டாங்க, உதவி செய்வதற்காக அவரு வந்தார். அவர் வந்து பார்வையிட்டு சென்ற பிறகு மாநில அரசு இல்லங்க கேட்ட பணம் முறையாக கொடுக்கப்படவில்லை. அந்த உண்மையை பார்வையிட்ட பிறகுதான் பார்வையிடுறாங்க. முதலமைச்சர் வந்து அவங்க வந்து பார்வையிடுறதுக்கு காரிலேயோ வண்டிலேயோ போக முடியாத சூழ்நிலை, ஹெலிகாப்டர்ல போலாம். ஆனா உட்கார்ந்த இடத்திலிருந்து அரசு இயந்திரத்தை கடுமையாக 24 மணி அமைச்சர்களையும் IAS அதிகாரிகளும் அனைத்து அதிகாரிகளும் அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றினார்கள். பிரதமர் பார்வையிட்ட பிரதமர் இன்றைக்கு அரசியலுக்காக சில கட்சிகள் பேசுகிறார்கள் ஒழிய இவர்கள் மனசாட்சியோடு தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு, பிரதமர் அவர்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1773 கோடியே 78 லட்சம் ரூபாய் மட்டும்தான் மத்திய அரசுடைய தேசிய பேரிடை அந்த நிவாரண நிதியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு இதுவரை
3,39 கோடியே 24 லட்சம் ரூபாயை இந்த பகுதி மக்களுக்கு செலவழித்திருக்கிறது. மத்திய அரசு கொடுத்ததை விட அதிகமாக செலவழித்திருக்கிறது. சென்ற இடைக்கால பட்ஜெட்டிலும் கூட 713 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. இவர்கள் சொல்லுவதைப் போல மாநில அரசு கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை, உதவியும் செய்யவில்லை. மத்திய அரசுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து எல்லா பகுதிகளுக்கும் சென்றார்கள், பார்த்தார்கள். பி. சிதம்பரம் சம்பந்தப்பட்ட விவகாரத்துக்காக பாராளுமன்றத்தை அதிமுக முடக்கியது. இது போல வெள்ள விவகாரத்துல கேட்டது கிடைக்கலன்னு முடக்கியது அதிமுக. நீங்க தமிழக அரசாங்கம் கேட்டது 25,000 கோடி பக்கத்துல சில ஆயிரம் கோடி தான் மத்திய அரசு கொடுத்தது. அதற்காக பாராளுமன்றத்தை முடக்கினீங்களா? எவ்வளவு அழுத்தம் கொடுத்தீங்க? கடிதம் எழுதினீங்க. சரி, பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள், பேசினார்கள். யாரும் பேசாம இருந்தாங்க. ஏர்செல் மேக்சிஸ் டீல சுட்டிக்காட்டி பாராளுமன்றத்தில் முடக்கப்பட்டது. திரு சிதம்பரத்துடைய விவகாரம் எழுப்பப்பட்டு பாராளுமன்றம் முடக்கப்பட்டது அதிமுகவால். நீங்க சொல்வது போல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட போது கேட்ட தொகை கிடைக்கலையே, ஏன் அரசு பாரபட்சம் காட்டுது அப்படின்னு கேட்டு முடக்கினீங்களா பாராளுமன்றத்தில்? Did you put enough pressure? பாராளுமன்றத்தில் அதிமுகவுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பேசுகிறார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள், அதற்கு அமைச்சரும் பதில் சொல்லுகிறார். 4 மாதம் கழித்து கடைசியாக நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் தான் அந்த பிரச்சனை எழுப்பி ஒழிய அதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் சந்தித்து பேசினார்கள். மத்திய அரசு முழு தமிழக அரசு கோரிய 25,000 கோடி கிட்ட ஒதுக்கி இருந்ததா? ஒதுக்கலையே. எதற்கு அழுத்தம் கொடுத்தீங்க? அதற்கா இல்லாட்டி வேற விவகாரத்துக்கா? பணம் ஒதுக்கவில்லை என்பதை நேரடியாக பிரதமரை சந்தித்து கேட்டார்கள். அவர்கள் கொடுப்பதாக சொன்னவர்கள் கொடுக்கவில்லை. அரசு அதிகாரிகள் 10 நாள் கழித்துதான் வந்தார்கள். எல்லா பகுதியும் பார்வையிட்டு சென்றார்கள். அவர்களும் பணியை பார்த்து சிறப்பாக செய்திருப்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் அவர்களால் மத்திய அரசிலே சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்க முடியவில்லை. பல முறை கடிதம் எழுதியும் பல முறை பிரதமர் நேரடியாகவே வந்து சந்தித்த பொழுது பேசியும் கூட அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. சென்னையில வந்த போது பிரதமர் கோரினாங்க, அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் இன்று வரை 2,000 கோடி தான் கொடுக்கப்பட்டது. அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது, தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுகிறார்கள், தமிழக அரசு சிறப்பாக என்றெல்லாம் பேசிவிட்டு இப்பொழுது குறிப்பாக ஒரு 10-20 நாட்களாக இவர்களை அதிமுக கூட்டணி சேர்க்காத காரணத்தால் இன்றைக்கு எதை வேண்டுமானாலும் பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள். இவர்களிடத்திலே ஒழுமையாக ஒன்றுபட்ட கருத்தை கிடையாது. மூத்த பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள். இல்ல, அவங்க பாராட்டிட்டு இருந்த சமயத்துல நீங்க போதிய அழுத்தம் தமிழ்நாட்டுக்கு கோரிய விஷயங்கள் கிடைக்காத போது கொடுத்தீங்களா? அப்பயே நீங்க இன்னைக்கு அவங்க மேல காட்டக்கூடிய காட்டத்தையோ இல்லாட்டி எதிர்வினையோ அன்னைக்கு ஆற்றல. உங்களுக்கு பாரத பிரதமர் சென்னை வந்த பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அம்மா அவர்களை நேரடியாக சந்தித்து பேசிய பொழுது அவர்களிடத்திலேயே எல்லா கோரிக்கைகளும் எடுத்து கொடுத்தார்கள், பேசினார்கள், சொன்னார்கள். அமைச்சர்களாக இருப்பவர்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு போதிய அழுத்தம் கொடுக்கப்பட்டதாங்கிறது தான் கேள்வி. மற்ற 2 விருந்தினர்களுடைய கருத்தை நான் இன்னும் விரிவாக கேட்க இருக்கிறேன். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது தமிழகத்தை பார்வையிட்ட மத்திய அரசாங்கத்துடைய குழு ஒரு 72 பக்க அறிக்கையில் தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாட்டை பாராட்டி இருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த பாராட்டு உண்மையா, மிகைப்படுத்தலா என்ற கேள்வி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு சரவணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரு அரசியல் தலைவர் சொல்லும்போது இல்ல ஒரு அமைச்சர் சொல்லும் போது கூட யூ கேன் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதுல ஒரு நோக்கம் இருக்கலாம், பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ. ஆனால் இது 9 துறைகளுடைய அதிகாரிகள் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு குழு. சோ 9 கேந்திரமான துறைகள், வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி வெள்ளத்தோடு வெள்ள பாதிப்போடு தொடர்புடைய துறைகள். இந்த அறிக்கையில இப்படிப்பட்ட ஒரு கிளீன் ஷீட்டை தாண்டி ஒரு பாராட்டம் கிடைக்கும் போது நம்ம முழுவதும் புறந்தள்ளிட முடியுமா? அதாவது நண்பர் நம்முடைய திரு எஸ்.ஆர். ராஜா அவர்கள் எழுப்பிய சந்தேகங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் எழுப்பிய சந்தேகங்கள் ஒரு நியாயமான சந்தேகங்கள். மக்கள் மனதிலே அந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக எழும் என்பதை சொல்லிவிட்டு நான் என்னுடைய பதில சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயமாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால்,
வெள்ள பாதிப்பு நடந்தது எப்பொழுது? இந்த அறிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த வெள்ள பாதிப்பை பார்வையிட வந்த பொழுது எப்போது ஆல்மோஸ்ட் 1 month முடிஞ்சு போச்சு. வெள்ள பாதிப்பு நடந்த 3 நாள்ல வெள்ளம் வடிஞ்சிருச்சுங்க. வெள்ளம் வடிஞ்ச பிறகு 1 மாசம் கழிச்சு நீ வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எந்த மக்கள் என்னத்தை சொல்வார்கள்? அது மட்டும் அல்லாமல் இவர்கள் வந்து இந்த கிளீன் சிட்னு சொல்றாங்க, பாராட்டுன்னு சொல்றாங்க. இது புதுசு கிடையாது. எப்ப பாதிப்பை பார்க்க வந்தார்களோ அப்பொழுதே சொல்லிட்டாங்க. இதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவருடைய அந்த ரிப்போர்ட் அந்த பேப்பர்ல 5ஆம் தேதி வந்திருக்காங்க. 5ஆம் தேதி பேப்பர்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, the state government was successful in preventing outbreak of epidemics by taking timely measures. Prasad said there was widespread appreciation among the union ministries about the prompt manner in which the state machinery rose to the occasion. இதுல ஒண்ணும் புதுசு கிடையாது. சோ இப்போ நீங்க வந்து விரிவான அறிக்கை இல்ல, விரிவான அறிக்கை இது புதுசு கிடையாது. வந்து பார்த்த உடனே இது சூப்பரா பண்ணிருச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியே பயங்கரமா பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இத வந்து இந்த அறிக்கையை நான் ஒன்னு கேட்கிறேன், உயிரிழந்தார்களே ஒரு 1000 பேர், உடமையை இழந்தார்களே ஒரு 1,00,000 பேர், அவர்களிடம் கொண்டு போய் கொடுங்கள் இந்த அறிக்கையை. அவர்களின் மனவலியை இந்த அறிக்கை போக்குமா? அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்பை வந்து வெள்ள சேதத்தை எத்தனையோ பேர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை துளைத்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை வந்து தொடங்க என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனமும் அவர்களிடம் கொண்டு போய் கொடுங்கள் இந்த அறிக்கை, அவர்கள் பதில் சொல்வார்கள். இந்த அறிக்கை அந்த 9 அதிகாரிகள் என்ன செய்தார்கள், என்ன பார்வையிட்டார்கள் என்பதை அவர்கள் சொல்வார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எவ்வளவு ஒரு விரைவாக வேகமாக முடித்தார்கள் என்பதையும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதுலயும் வந்து அன்னைக்கு அந்த பத்திரிகையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, unlike Chennai where the central teams had high speed flood tourism trips அப்படின்னு சொல்லி டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை பதிவு செய்திருக்கிறது. இவர்கள் வந்து அது ஒரு கடமையை போல செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கிளீன் ஷீட், ஒரே ஒரு கிளீன் ஷீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கேள்விகளும் எழாது. ஆனால் இவர்கள் இங்க தப்பு செய்திருக்கிறார்கள், அங்க தப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான காரணங்களை விளக்க வேண்டும், அதற்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க வேண்டும். அதை அனைத்தையுமே செய்ய தவறிவிட்டது இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, இதை விட்டுருங்க, இந்த அறிக்கையை விட்டுருங்க. பிரகாஷ் ஜவடேகர் பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு இயற்கை பேரிடர் கிடையாது, இது செயற்கை தந்த பேரிடர், செயற்கையாக மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதுனா இந்த அரசாங்கத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யாததனால் ஏற்பட்டது இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பவும் வந்து இந்த வெள்ள பாதிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களின் குற்றச்சாட்டு, முக்கியமாக திமுகவின் குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த வெள்ளத்திற்கு அப்புறமாக என்ன நடந்தது என்பதல்ல, இந்த வெள்ளத்தை ஏன் தடுக்கவில்லை, செம்பரம்பாக்கம் ஏரியை ஏன் சரியான நேரத்தில் தொடக்கவில்லை. அதாவது நீங்க வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தந்தி டிவில வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து 52% அக்சசிபிள் சொல்லி ஒரு இது வந்திருக்கு. அதை கேட்டு வந்து எப்படி அப்படியே வந்து என்ன அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு அக்சசிபிள் சீஃப் மினிஸ்டர் 52 பேர் சொல்ற மாதிரி ஒரு அக்சசிபிள் சீஃப் மினிஸ்டரா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வெள்ள பாதிப்பே ஏற்பட்டிருக்காது. செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து ஒரு சரியான நேரத்தில் திறந்து விட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை சரியான நேரத்தில் திறந்து விட்டிருந்தார்கள் என்றால் இத்தனை ஆயிரம் உயிர்கள் வந்து பலியாகி இருக்காது, கோடிகளின் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்காது. சரவணன் நீங்க சொன்னது போல பிரகாஷ் ஜவடேகர் செம்பரம்பாக்கம் ஏரியா குறித்து ராஜ்யசபால அவருடைய பதில சொன்னது உண்மை. சில நாட்களுக்கு முன்பு குளோபல் வார்மிங் அதெல்லாம் இல்ல, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட காரணங்களால் இது திறந்து விடாத காரணத்தால், அரசின் மெத்தன போக்கால், அரசு தலைமையை அந்த தலைமையை முதலமைச்சரை அணுக முடியாத காரணத்தினால், சரியான நேரத்தினால் ஏரியை திறந்து விடுவதற்கு உத்தரவு வாங்க முடியாத காரணத்தினால் ஏரி வந்து இரவு திறந்து விடப்பட்டது, திறந்து விடப்பட்டது. ராஜ்யசபால டிசம்பர் 2015 பிரகாஷ் ஜவடேகருடைய அறிக்கையில அவர் கொடுத்த பதில செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட காரணங்களால் இது நடந்தது அப்படின்னு சொல்றாரே தவிர அந்த விஷயத்துல அரசு தவறு செய்தது, அரசுடைய மெத்தனத்தால் இது நடந்தது அப்படிங்கிற வரிகள் இல்ல. கேள்விக்கு அதற்குத்தான் தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், ஒரு நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அதாவது எங்களுடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி என்றால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்ட விவகாரத்தில் ஏற்பட்ட அந்த மெத்தன போக்கு, அந்த கால தாமதத்திற்கு யார் காரணம், இத்தனை ஆயிரம் உயிர்கள் வந்து இழந்து போனதற்கு யார் காரணம் என்பதை கண்டறிவோம், கண்டறிந்து அவர்களை தண்டிப்போம் என்று கூறியிருக்கிறது திமுக. ஓகே, நான் திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட அதான் எடுத்து போக விரும்புறேன். இன்னைக்கு பேசுறாரு, நான் வரேன் உங்கள்கிட்ட 23ஆம் தேதி நான் வரேன் உங்கள்கிட்ட திரு வெங்கடேஷ் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்டுட்டு வரேன். இன்னைக்கு செம்பரம்பாக்கம் குறித்து அரசு தலைமை செயலாளர் விளக்கம் கொடுத்தாலும், அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்தாலும் இன்னும் கேள்விகள் நிற்கின்றன. திரு எஸ்.ஆர். சேகரோ, திரு சரவணனோ, பிரகாஷ் ஜவடேகரோ, பொன் ராதாகிருஷ்ணனோ, திரு ஸ்டாலினோ சொல்லும் போது அது அரசியல் நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். அதுல இது சார்ந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் பல தொடர் கேள்விகளை எழுப்பியது, அது குறித்த அறிக்கைகள் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்டது. நீதிமன்றத்துக்கு
அரசியல் நோக்கங்கள் இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த அறிக்கையில வந்து ஒரு கிளீன் சிட்டோ பாராட்டோ கிடைத்திருந்தாலும் கூட the damage is already done. குறிப்பா இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள்ல பர்செப்ஷன் ரீதியா ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் இருப்பதை நம்ம மறுக்க முடியுமா? இல்ல, பர்செப்ஷன்ஸ் தான் இப்ப நீங்க வந்து அரசியலை நீங்க வழிநடத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. நீங்கள் அன்றைக்கு மக்கள் மத்தியில் என்ன துன்பங்களை அனுபவித்தார்களோ அதை நேரடியாக பக்கத்திலிருந்து பார்த்த அரசியல் கட்சிகள் அதை எடுத்து பேசுவது என்பது ஒன்று. அதைத்தான் இன்று இருக்கக்கூடிய நீங்க எதிர்க்கட்சிகள் அத்தனையுமே இங்கே பேசியிருக்கிறது. மக்களுடைய துன்பங்களை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. இந்த பகுதி வந்து தொடர்ச்சியாக இது அரசியல் ரீதியாகவும் பயன்படும், அதே சமயத்தில் உண்மையை ஓரளவுக்கு வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது இருக்கும். இன்னொரு பகுதி, அதெல்லாம் முக்கியமான பகுதி என்னன்னா, இதை ஃபேரா நம்ம அசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஏன்னா அரசியல் நெருக்கம், தேர்தல் நெருக்கம் வரும்பொழுது நீங்க இதை வந்து ஃபேரா அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த இன்னைக்கு தேதியில நம்ம உட்கார்ந்து திருப்பி நீங்க இதே விஷயங்களை இன்றைக்கு நீங்க திருப்பி மறு அசஸ் பண்ண முடியுமா, திரும்பி பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பண்ணவே முடியாது. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு கால் வேற விதமான அசஸ்மெண்ட் நமக்கு வருமோ என்னமோ ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த பிடிச்சிருக்கோம் பிடிக்கலையோ, இன்னைக்கு வெள்ளம் பாதித்த 3 மாவட்டங்களும் இந்த பாதிப்புகளை சந்தித்தது தேர்தலுக்கு முந்தைய சில மாதங்கள்ல தான். இது வந்து ஒரு தேர்தல் இஷ்யூவாகவும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தானே? தேர்தல் இஷ்யூவாகவும் மாறி இருக்கிறது. அதான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு கட்டத்துல மீண்டும் மீண்டும் சில செய்திகள் ஞாபகப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய துன்பங்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே இருக்கிறதுனால, அந்த வடு மனதில் இருப்பதனால் இது அத்தனையுமே வந்து பல்வேறு அம்சங்கள் நிச்சயமாக வந்து தேர்தலில் அது ஒரு வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் நான் திருப்பி நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்றது என்னன்னா, நீங்க வந்து அன்பயஸ்டா நீங்க வந்து நடுநிலையோடு ஒரு அம்சத்தை நீங்க பார்க்கலாமா, ஃபேரா அசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்துல நம்ம வந்து இதை ஃபேரா அசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்களை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தவும், ஆளுங்கட்சி தங்களுக்கு சாதகமான அம்சங்களை எடுத்து பயன்படுத்தவும் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது. அதை விட்டுவிடும். எனக்கு இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து எனக்கு ஒரு அம்சத்தை, அதாவது இது தேர்தல், இது வந்து இந்த பாதிப்பு நடைபெற்றதற்கு முன்னால் என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி இது பேசவில்லை. அதே சமயத்தில் என்ன அந்த சமயத்தில், அதாவது வெள்ளம் ஏற்பட்ட போது என்ன மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்றன என்பதை பற்றியும் அதிகம் பேசவில்லை. என்ன பேசுகிறது என்றால், மீட்பு ரீஹாபிடேஷன், நிவாரண பணிகளை பற்றி தான் பேசுகிறது. இப்ப இந்த நிவாரண பணிகளில் இந்த அரசு என்ன விதமான செயல்பாட்டை கொண்டிருந்தது, அதற்கு மத்திய அரசு என்ன வகையில் உதவி செய்ய முடியும், என்னென்ன திட்டங்களின் வாயிலாக அது தன்னுடைய நிதியையோ அல்லது வேறு ஆதாரங்களையோ வழங்க முடியும் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசத்தை தான் இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறது. அணுகும் பொழுது முன்னெச்சரிக்கையை பத்தி அவங்க அணுகல. மீட்பு நிவாரணம், மீட்பை பத்தி பேசும்போது கூட சரவணன் சொன்ன மாதிரி 1 மாதம் கழித்து தான் அது வந்து தொடர்ந்து பேசுது. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் இது வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி முதல் ஸ்பெல் நடக்கும்போது 27 to 28 2 நாள் வந்து அனலைஸ் பண்றாங்க. 2ஆம் கட்டமா திரு SR சேகர், திரு சரவணன் எல்லாம் பதிவு செஞ்சது போல 1 மாதம் கழித்து, சரியா சொன்னோம்னா ஜனவரி 4 முதற்கட்டம் கடலூர்ல பெரிய பாதிப்பு. ஜனவரி 4 7 வரைக்கும் வரும்போது அவங்க சொல்றாங்க, இங்க தமிழக அரசினுடைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் தங்களுக்கு பிரசன்டேஷன்ஸ் போட்டு காமிச்சாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள், மீட்பு நடவடிக்கைகள் எப்படி நடைபெற்றது, ஒரு கைடட் டூர் போல நடந்திருக்கிறது. அவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு அம்சத்தை, அதாவது இவர்களுமே கூட தாங்கள் என்ன பணியை செய்ய எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பொறுப்புணர்வோடு தான் இதை அணுகியிருப்பார்கள். இது வந்து இவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பண்ண வேணுங்கிற ஒரு அவசியம் ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்றால், மீட்பு நடவடிக்கை, நிவாரண பணி நடவடிக்கைகளுக்கு என்ன விதமான ஆதாரங்களை நாம் வழங்க வேண்டும் ஒரு நோக்கத்துல தான் இதை வந்து அணுகியிருக்காங்களே தவிர, அப்படி செய்யும் போது இதனால் வரை நடந்த இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடந்த பணிகள் என்ன என்பதை பேசும்போது நீங்க சொல்லக்கூடிய சிற்சில வரிகள், முக்கியமாக தமிழக அரசின் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து ஒரு அசிடுவஸான ஒரு நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த வரிகள் வருகிறதே அன்றி இதை நாம் வந்து எப்படி நீங்க ஒரு முழுமையான ஒரு பாராட்டாக நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட இதுல சின்ன இது, அதாவது வந்து என்னன்னு பார்த்தா, இந்த குழுவினர் வந்து தூத்துக்குடி பக்கமே போல, தூத்துக்குடியும் வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இது. அங்க இருக்க விவசாயிகள் வந்து எங்களை வந்து பார்வையிடணும்னு சொல்லி போராட்டம் எல்லாம் நடத்தினார். தலைவர் கலைஞர் அறிக்கையும் கொடுத்தார். இவர்கள் அங்க போய் பார்க்கல, இது எப்படிப்பட்ட அறிக்கையாக இருக்கும் என்று தெரியவில்லை என்று கலைஞர் தலைவர் வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். சோ இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் ரிப்போர்ட்டா நம்ம கண்டிப்பா வந்து எடுத்துக்கவே முடியாது. கடலூர்லயும் சென்னையிலும் தான் பெரிய அளவுக்கு முகாமிட்டு இருக்காங்க. ஆனா இதே விவகாரத்துல இது வந்து முன்னெச்சரிக்கை குறித்து ஒரு பார்வையை விரிவா வெளிப்படுத்தலங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது.
திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ இந்த விஷயத்துல ஒரே நிலைப்பாட்டு எடுத்து அரசாங்கத்துடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னும் இந்த அறிக்கை ஏத்துக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த ஒரு மீட்பு நிவாரணம் எடுத்துக்கிட்டாலும் கூட இருவேறு பொசிஷன்ஸ் நீங்க எடுத்திருக்கிறீங்க. சரியா இருக்கு, அற்புதமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும், மோசமா இருக்கு, மீட்பு நிவாரணமும் சரியில்லை அப்படின்னு ரெண்டு நிலைப்பாடை நீங்க எடுத்திருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த விவகாரத்துல ஆளும் அதிமுக அப்ரோச் பண்ணும்போது தொட்டிலையும் கிள்ளி விட்டு துளியும் ஆற்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா இஸ் இட் ஓவர் ஸ்டேட்டிங்? எஸ், ஓவர் ஸ்டேட்டிங். இல்ல எப்படி ரெண்டு நிலைப்பாட்டு நீங்க எடுத்தது இல்லையா? இல்ல, அதாவது ஒரு ஏற்கனவே வெங்கடேஷ் சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சொன்ன மாதிரி இது வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் ரெஸ்கியூ, அந்த ரெஸ்கியூல வந்து மக்களுக்கு எப்போதுமே ஒரு தீயணைப்பு தீ பரவிடுது, உடனே வந்து ஒரு 10 நிமிஷம் தூரம் தான் டிராவல் இருக்கு, அந்த வண்டி 20 நிமிஷத்துல வந்தா கொதிச்சு போவாங்க, 5 நிமிஷத்துல வந்தா மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிப்பாங்க, 10 நிமிஷத்துல வந்தா ஓகேன்னு சொல்லி கை கொடுப்பாங்க. நான் நீங்கள் எடுத்த நிலைப்பாடு குறித்து நீங்க சிறப்பா இருக்குன்னு பாராட்டவும் செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய பிரமுகர்கள் சில, அதே விஷயத்தை மோசமா இருக்குன்னு வேற சில பிரமுகர்கள் பாராட்டி இருக்காங்க. உதாரணத்துக்கு எப்படி ஜெயலலிதாவை சந்திக்கவே முடியல அப்படின்னு ரெண்டு மத்திய அமைச்சர்கள் சொல்றாங்க, பீயூஷ் கோயலும் பிரகாஷ் ஜவடேகரும். ஒரு பிரச்சனை இல்லையா ஜெயலலிதாவை சந்திக்கிறதுல, நிர்மலா சீதாராமனும் வெங்கையா நாயுடு சொல்றாங்க. அதே போல இந்த விவகாரத்திலையும் மீட்பு நிவாரணமும் அற்புதமா இருக்கு அப்படின்னு சில மத்திய அமைச்சர்கள், மோசமா இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய பாஜக பிரமுகர்கள். there are two different positions on same matter. முதல் கேள்விக்கு வந்து பதில் வந்து பல்வேறு தளங்கள்ல சொல்லியாச்சு. அதாவது அந்தந்த அமைச்சர்களுடைய அனுபவங்களை சொல்லி இருக்கிறோம். ஆனா மீட்பு நிவாரணத்தை பொறுத்த எந்த அமைச்சர் என்ன சொன்னாங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டில் திரு ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், நீங்க திரு கே டி ராகவன், அனைத்து பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள், மீட்பு நிவாரணத்திலையும் பிரச்சனைகள் இருந்தது, சரியா அரசு செயல்படல, இதான உங்களுடைய பொசிஷன்? அந்த போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டிய அர்ஜென்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அரசாங்கத்தினுடைய மெஷினரி முடங்கி கிடந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி நீங்க சொல்றீங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி என்ன சொன்னார் கேளுங்க. திரு ராஜீவ் பிரதாப் ரூடி மழை வெள்ள பாதிப்பை பார்வையிட வந்தபோது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சொன்ன கருத்துக்களும் உங்களுடைய நிலைப்பாடும் ஒன்னா நீங்களே செக் பண்ணுங்க. Chennai after the floods, and we are very happy that the state government has been able to restore its past glory. The people have been resilient, they have come back and they have redone the city. The state government certainly deserves a great appreciation. மாநில அரசு பாராட்டுக்கு உகந்தது, டிசர்வ்ஸ் an appreciation அப்படின்னு நீங்க எப்போ அரசாங்கத்துடைய செயல்பாடு குற்றம் சாட்டியிருந்தீங்களோ அவர் பாராட்டு இல்ல. இது வந்து அவர் அந்த 27-28 சொன்னாரா, இல்ல 3-4 அப்புறம் வந்து சொன்னாரா, இல்ல ஜனவரி முதல் வாரம் இந்த குழு வந்த போது சொல்லிட்டு போறாங்க. சொன்னதுல எந்த தவறுமே இல்ல. இந்த அரசாங்கத்துடைய அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறோ அதுதான் சொல்லி. அதே சமயத்துல எல்லா விமர்சனங்களும் ரெண்டே விஷயத்தில் தான் வைக்கப்பட்டது. முதல் 5 நாட்கள் அரசாங்க மிஷனரி செயல்படல, மிகப்பெரிய டிசாஸ்டர், அப்போது வெகுஜனம் வெகுண்டெழுந்தது, சேவா பாரதி வந்தது. இவர் சொல்லிட்டு இருந்த சமயத்துல தான் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசையும் டிஃபரண்டான ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க. aren't you speaking in two different voices? இல்ல, எந்த மாதிரி டிஃபரண்டானங்க நீங்க போட்டு காமிங்க. பிஜேபி வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ஒரு செகண்டரி. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த அரசாங்கம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவதில் தான் வந்து ரொம்ப குறியா இருந்துச்சு. அதை வந்து பிரகாஷ் ஜவடேகரே வந்து அவருடைய பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க மத்திய அரசு வந்து நிவாரணம் கொடுத்துச்சு, அதுல மாநில அரசு ஸ்டிக்கரை ஒட்டி ஏதோ அவங்க கொடுத்தது போல ஒரு பாவனையை உண்டு பண்ணார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, 1000 பேர் சாகட்டும், நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன், இறந்தவுடன் அவர்களுக்கு நான் வந்து நிவாரணம் கொடுப்பேன், அரசு பணத்தை தூக்கி வந்து நிவாரணமா கொடுப்பேன்றதுல வந்து என்ன எஃபிஷியன்சி இருந்துட முடியும்? அதை கூட செய்ய முடியவில்லை என்றால் உங்களுக்கு எதற்கு இந்த ஒரு ஆட்சி? ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டியது தானே. இதை கூட செய்ய முடியவில்லை என்றால் ஏன் இந்த ஆட்சி? திரு செல்வராஜ், இதுல அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவர் சொல்றாரு மத்திய அரசு கொடுத்த எந்த பொருளையும் தமிழக அரசாங்கம் எந்த ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை. வன்மையாக முதலமைச்சர் அவர்களே, நீங்க பொய்யான தகவலை கொடுக்காதீங்க. உங்க ஸ்டாலின் வந்து முதல்ல மழை பெஞ்சு 2வது மழை இடையில ஒரு 7 நாள் கேரளால போய் உல்லாச பயணம் போயிட்டு இருந்தார். அங்க போய் ஜாலியா இருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு?
மக்களை நேரிலே சந்திக்க வேண்டும். வாட்ஸ்அப் ஓட்டு கேட்க மாட்டோம். எந்த தார்மீக அடிப்படையில வந்து இப்ப மக்களை சந்தித்து ஓட்டு ஓட்டு கேட்க மட்டும் ஏன் மக்களை சென்று சந்திக்கிறார்? ஓட்டு கேட்க ஏன் மக்களை போறீங்க? வாட்ஸ்அப்ல ஓட்டு கேட்க வேண்டியது. வாட்ஸ்அப்ல கேட்டீங்களா? வாட்ஸ்அப்ல ஆர்டர் சொன்னீங்கல்ல, வாட்ஸ்அப்ல ஓட்டு கேட்க வேண்டியது. இப்போ அந்த தைரியம் இருக்கிறது உங்களுக்கு. மக்களை சந்திக்க பயம், மக்களை சந்திக்க தைரியம் இல்லை உங்களுக்கு. மகனுக்காக வாழ்கிற தலைவர் அல்லாமல் இப்போ வந்து ஓட்டு கேட்க மட்டும் தன்னுடைய மகனுக்காக எப்படியாவது தவறான பாதையில் செல்லுகிற உங்கள் தலைவர் போல அல்ல எங்கள் தலைவர். Don't go personal, don't go personal. ஆதாரத்தோடு முதலமைச்சரை பற்றி தவறா பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை சந்திக்காதது ஒரு முதலமைச்சர் வந்து மக்களை தமிழக அரசு திரு செல்வராஜ் ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. இது வந்து தொடக்க காலகட்டத்தில் அரசாங்கத்துடைய செயல்பாடு தாமதமா இருந்தது, உடனடியாக காட்ட வேண்டிய அலாக்ரிட்டி இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. உதாரணத்துக்கு 3 நாளாவது மழை பெய்துட்டு இருக்கு, யாரு வெளியே வர முடியாது, உதவி செய்வதற்காக அரசு அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். எந்த அடிப்படையிலும் அரசு செயல்படவில்லை. திரு செல்வராஜ், மழை பெஞ்சதுக்கு அரசு காரணம் இல்ல. நவம்பர் மாசத்துல மத்திய அரசாங்கத்துடைய வானிலை துறையுடைய அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்த தேதியில சரியா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு போர்காஸ்டுக்கு இந்த அளவுக்கு மிக கடுமையா மழை பெய்யும் அப்படின்னு. இந்த மான்சூன் தொடங்கும் பொழுதே, இந்த ஒரு மழைக்காலம் தொடங்கும் போதே 133% அதிகமா பெய்யும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கான வார்னிங்ஸ் இருக்கிறது. அவையெல்லாம் சரியா கருத்தில் கொள்ளப்பட்டதாங்கிறதெல்லாம் தான் கேள்வி. சரியான கருத்தில் கொள்ளப்பட்டு அரசு அதிகாரிகள் ஆங்காங்கு பணிகள் செய்யப்பட்டு அரசு கவனமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மழையில பாதிச்சதுல பத்தி, மழையில பாதிச்சதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ததுங்கிறது தான். அரசாங்கம் வந்து செயல்படுத்திய விதம், அன்றைக்கு வந்து குப்பை கூலங்கள் அள்ளுறதுக்காக 200 ஜேசிபியும் 300 டிம்பர் லாரியை வச்சு 4 நாளில் 2 லட்சம் டன் குப்பைகளை அள்ளி எடுத்து எந்த விதமான நோயும் மக்கள் பாதிக்காத விதத்தில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 16 லட்சம் மக்களுக்கு அந்த மருத்துவ முகாம்கள் மூலமாக 199 இடங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கும் எல்லா இடங்களில் உள்ள மக்களுக்கும் அன்றைக்கு அரசு முதலமைச்சர் அம்மா அவருடைய உத்தரவுப்படி செயல்பட்டதன் காரணமாக பாதுகாக்கப்பட்டார்கள். அது சும்மா இவங்க வாய் புடிச்சுதான் மாங்காய் புடிச்சுதான் பேசுறது தப்பு. நான் திரு வெங்கடேஷ் உடைய இறுதியான கருத்தை கேட்க இருக்கின்றேன். இது ஒரு தேர்தல் கட்டம், அதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த மழையால மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், தொகுதிகள் அப்படின்னு பார்த்தாலே 37 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அதுல சென்னையில் அடக்கம். சென்னையில பார்க்கும்போது ஜெயலலிதா உட்பட 2 அமைச்சர்கள், பொன்னையன் மாதிரியான அதிமுக ஹெவி வெயிட்ஸ் போட்டிடுறாங்க. சோ இந்த ஒரு சூழ்நிலையில தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? குறிப்பா இந்த 37 மாவட்டங்கள்ல, இல்லாட்டி இது ஒரு கணிசமா மறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? Or is it still fresh in people's mind? இல்ல, இது வந்து நீங்க ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம். இது மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய வடு வந்து குறைஞ்சபட்சம் நிச்சயமா மனசுல இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அந்த அளவுக்கு சட்டுன்னு மக்கள் மறந்துடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க அதுக்கப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய படன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாலைகள் போடுவதோ இல்ல வந்து மீட்பு நடவடிக்கைகளோ நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட விதத்திலேயோ பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கிடந்த 3-4 மாதங்களுக்கு பின்னாடி யோசித்து பார்க்கவும் லேசாக மக்கள் மறக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் இது வந்து மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வடுதான். அதுல இன்னொரு இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், இந்த ஒரு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசீஸ் அவுட் பிரேக்கே இல்லாம ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் எல்லாம் கூட டிசீஸ் அவுட் பிரேக் இருந்தது. அது இல்லாம சுகாதாரத்துறை சிறப்பாக கையாண்டது. மலைமலையா குவிந்திருக்கக்கூடிய குப்பைகள் சரியா கையாளப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களா இருக்கு. அவையெல்லாம் பாராட்டுக்கு உகந்ததா உங்களுக்கு படலையா? நாம வந்து எல்லாவற்றையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்ல, வரிசையா சொல்லிருக்க. வெங்கையா நாயுடு தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு, நிர்மலா சீதாராமன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் முரண்பட்டதா இருக்குங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், he approached for appointment, he got it.
another person 22 months தன்னுடைய ஸ்டேட்டினுடைய பவர் செக்டாரை இம்ப்ரூவ் பண்றதற்கான தனியாக ஒரு ப்ரோகிராம் கொடுத்து அந்த ப்ரோகிராமுக்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. அதற்காக அப்பாயின்மென்ட்ல அதுக்கும் வந்து அவர் பாராட்டணும்னு சொல்றீங்களா? அப்பாயின்மென்ட்ல 2 பேருக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நான் உங்களுக்கு அப்பாயின்மென்ட் கேட்கும்போது நீங்க கொடுக்கலாம், இன்னொருத்தர் கொடுக்காம இருக்கலாம். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஒரு அரசுடைய செயல்பாடை விமர்சிக்கும் போது திமுக திரு சரவணனுக்கோ இன்னொரு செய்தி தொடர்பாளருக்கும் வேற கருத்து இருக்காது. ஆனா உங்கள்கிட்ட அப்படி இருக்கே. திரு ராஜீவ் பிரதாப் ரூடி சிறப்பா இருக்குங்கிறார், பிரகாஷ் ஜவடேகர் நல்லா இல்லைங்கிறார், ஒருத்தர் நல்லா இருக்குங்கிறார், இன்னொருத்தர் நல்லா இல்லைங்கிறார், மத்திய அரசாங்கத்துடைய குழு சிறப்பா இருக்குங்குது, நீங்க நல்லா இல்லைங்கிறீங்க. இல்ல எல்லாத்தையும் ஒரே சர்க்கிள்குள்ள நீங்க தான் கொண்டாடுறீங்க. 36 நாட் கழிச்சு ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியனையும் 36 நாட் கழிச்சு வந்த அமைச்சர் அதற்கு முன்னால் நடந்த ரீஹாபிலிட்டேஷன் மெஷரை பாராட்டுவதையும் நீங்க வந்து அதுக்கு 7 அதிருப்தியோடு சேர்ந்து அந்த அதிருப்திக்கு திருப்தி தெரிவித்து நீங்கள் சொல்லுவது அதே மாதிரியாக இந்த ரிப்போர்ட், அதே மாதிரியாக வந்து இவர் நிர்மலா சீதாராமன், அதே மாதிரியாக வெங்கையா நாயுடு, அதே மாதிரியாக பியூஷ் கோயல் நீங்கள் சேர்த்து சொல்லுவது நோக்கம் என்ன எனக்கு புரியல. ஹரி, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாய்ஸாக சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது ஒரே லைன்ல போடுவது தவறு. அவரவர்கள் அவருடைய திமுக பற்றி இந்த கேள்வி வரல, மற்ற பாமக பற்றி இந்த கேள்வி வரல, பாஜக மட்டும் வருது. இந்த அப்சர்வேஷன் அப்சல்யூட்லி ராங். இது வந்து ஒருதலை பட்சமானது, வேண்டும் என்றே குற்றம் சாட்டுவது என்பதை தவிர இதுல வேற உண்மை இல்லை. ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நீங்க தமிழகத்துல வந்து அதிமுகவோட இவர்கள் பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அல்லது பேச்சு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்த நிலைமை ஒரு காலகட்டமும் உண்டு. அதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நிச்சயமாக அந்த கதவு திறக்கப்படவில்லை அப்படின்னு உறுதி வந்த பிற்பாடு இவர்கள் தமிழ்நாட்டில் அரசியலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் நிச்சயமாக ஆளும் அரசை விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை எடுத்துக்கொண்டார். அதுல இருந்தா இவர் வந்து சோசியல் மீடியால வந்து நீங்க ஒரு கார்ட்டூன்ஸ் போட்டு இவங்க வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்ம பியூஷ் கோயல் பேச ஆரம்பிச்சார், அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் பேச ஆரம்பிச்சு, இவங்க வந்து நிறைய ஃபார்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப நீங்க வந்து எதிர்ப்பு அலையை உருவாக்குவதற்கு அதை வந்து மொமெண்டம் கிரியேட் பண்றாங்க. இந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு எல்லாமே நீங்க மாநில அரசை நீங்க வந்து விமர்சித்தால்தான் இங்கே அரசியலை நடத்த முடியும் என்ற ஒரு காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு ஒரு விஷயம் 9 டிபார்ட்மெண்ட் தன்னுடைய கருத்தை சொல்லி அந்த தமிழ்நாட்டு ரிலீஃபுக்கு எவ்வளவு மேக்சிமம் தர முடியும் என்பதை தனித்தனியாக இந்த அறிக்கையில சொல்லி, அந்த குழுவுடைய அறிக்கை தமிழக அரசாங்கத்துடைய கோரிக்கை 25,000 கோடி இருக்கிறது. இந்த குழுவுடைய பரிந்துரை அதுல குறைவா இருக்கிறது. ஆனா மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை சொற்பம் இல்ல. அமிர்த் ஸ்மார்ட் சிட்டி ஆரம்பிச்சு 17 டிபார்ட்மெண்ட்ல ரிலீஃப் இருக்குன்னு சொல்லி 5 வருட காலமாக அரசின் ஒரே நாம் அனைத்து கட்சியினரும் சொல்லும் ஒரே குறை வந்து சீஃப் மினிஸ்டர் இஸ் ரிமைனிங் இன்கம்யூனிகேடோ, ஷி இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் தி அவுட்சைட் வேர்ல்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர், நேற்றைய வேட்பாளர், இன்றைய வேட்பாளர், நாளைய வேட்பாளர், நாளன்னைக்கு ஒரு வேட்பாளர், அதுக்கு அடுத்த நாள் ஒரு வேட்பாளர், இப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. ஒரு வேட்பாளர் பட்டியலையே வந்து சரியாக கையாள தெரியாத ஒரு அதிமுக தலைமை தமிழக அரசை இவ்வளவு 5 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருந்தது என்றால், இதை போன்ற 1000 செம்பரம்பாக்கங்கள் தமிழகத்தில் நிலம், இதுபோல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சென்று படிவார்கள். இதுதான் தமிழகத்தின் மோசமான நிலைமை. ஓகே, இறுதியான கருத்து திரு செல்வராஜ். ரொம்ப சுருக்கமா திரு செல்வராஜ். செம்பரம்பாக்க ஏரியை பத்தி அவர் பேசுறாரு. திமுகவுக்கு செம்பரம்பாக்கம் ஏரியை பத்தி பேசுவது தகுதியே கிடையாது, தரமும் கிடையாத கட்சி. ஏன்னா இவங்க வந்து இன்ஜினியர்கள் செய்யற வேலையை அரசாங்கத்துல முதலமைச்சராக உட்கார்ந்து பார்ப்பாங்க. இன்ஜினியர்கள் வந்து முறையாக திறந்து விட்டார்கள், செய்தார்கள். அந்த வழியிலே பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் எந்த மக்களும் உயிரிழக்கவில்லை. அந்த வீடுகள் இழந்தவர்களுக்கு 10,600 வீடுகள் தமிழக அரசு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, எல்லா ரோடுகளும் செப்பனிடப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு முறையாக உதவி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் மக்கள் உணர்கிறார்களா, அல்ல இன்னும் அந்த வடு இருக்கிறதா, அரசு மீது கோபம் இருக்கிறதா, இவற்றையெல்லாம் உணர்த்தக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்ல. மே 16 இதுல குறிப்பா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டங்கள்ல 37 தொகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல தாக்கம் ஏற்படுமா? சென்னை பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டம், அதுலதான் ஜெயலலிதா உள்ளிட்ட சிட்டிங் அமைச்சர்கள் உட்பட களம் இறங்குகிறார்கள். இது தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? மத்திய அரசாங்கத்துடைய இந்த ஒரு அறிக்கை சொல்வதுதான் கலநரமா, அப்படித்தான் மக்கள் உணர்கிறார்களா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.